இப்போ சென்ட்ரலில் இருக்கிறோம். நானும் அவரும் வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயின் வந்து மார்னிங் 5:50க்கு அங்கேருந்து கிளம்புது. சென்ட்ரல்லேருந்து கிளம்பி 11:30க்கெல்லாம் போய் சேர்ந்துடும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டைம் ஆகலை, நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம். ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி போயிட்டோம். கம்பார்ட்மெண்ட் நம்பரு எல்லாமே கொடுத்துட்றாங்க. நாங்கள் போகிற ட்ரெயின் வந்து வந்தே பாரத், மெட்ராஸ் டு மைசூர். அது மெட்ராஸ் டு மைசூர் போகிற ட்ரெயின். நடுவில் நாங்கள் பெங்களூரில் இறங்கி அங்கே வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்முக்கு வரல. நாங்கள் பிளாட்ஃபார்ம் 9ல் உட்காந்துருக்கோம். இனிமேல் தான் ட்ரெயின் வரணும். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு போனது. இந்த 8, 9ல் வந்து அது ரீச் ஆகும். அடுத்தது 9. ஸ்டேஷன் வந்து நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி எங்கேயுமே வராது. நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இருந்தது. அந்த காலையில் ப்ளசண்ட்டாகவும் இருந்தது. நல்லா உட்காந்துட்டு அப்படியே எல்லாம் வேடி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் காலியாக இருந்தது ஸ்டேஷனு. தூரமாக இருந்தாக்கா நம்ம அந்த ட்ராலியில் இட்டுன்னு போய் ஏற்றி விட்றாங்க. நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ட்ரெயினோட வருகைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பக்கத்து இதில் 8 பிளாட்ஃபார்மில் இருந்தது. இப்போ பாருங்கள், ட்ரெயின் வந்துடுச்சு. நாங்கள் உள்ளே போய் உட்காந்துட்டோம். சீட்டில் உட்காந்தாச்சு. ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. கரெக்டாக டான்னு 5:50க்கு ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ட்ரெயின் வந்து நல்லா ஸ்மூத்தாக போகுது. ஒரு மாதிரி ஆடுறதெல்லாம் இல்லை. ஏஜ் ஆனவங்க நிறைய பேர் வராங்க ட்ரெயினில். எல்லாமே நல்லா வசதியாக இருக்குது. போனோடனே பேப்பர் கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு. பேப்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டீ, சுடுதண்ணி கொடுத்துட்றாங்க. அது பேக்கெட் கொடுத்துட்றாங்க. அதை நம்ம போட்டு கலந்து அதுக்கப்புறம் மார்னிங்கிறதுனால டிஃபன் நாங்கள் அங்கேயே சொல்லியிருந்தோம். ட்ரெயின்லேயே கொடுக்குற மாதிரி. ஏன்னா அவ்வளோ காலையில் அதுக்கப்புறம் வந்து டிஃபன் கொடுத்தாங்க. அதை நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். சாப்பிட்றதுல டிஃபன் கொடுத்தாங்க. இட்லி, ஒரு வடை, கொஞ்சம் கேசரி, சட்னி சாப்பிட்டோம். சாப்பிட்டு அதோட வந்து ட்ரெயின் வந்து 5:50க்கு கிளம்பிச்சு ட்ரெயின். இப்போ எங்கேப்பா இருக்கு ட்ரெயின்? காட்பாடி வரப்போகுது. நல்ல ஃபாஸ்ட்டு ட்ரெயின். 11:30க்கெல்லாம் வந்து பெங்களூர் ரீச் ஆகிடும். போகிறதே தெரியல. நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் கிளம்பிட்டோம். நாங்கள் பர்சனல் விஷயமாக இப்போ கிளம்பி போகிறோம். நல்லா கம்ஃபர்டபுளாக பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே போயிட்டோம். நாங்கள் காட்டுறோம். இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டோம். நாங்கள் எங்கெங்கே போகிறோம், என்ன இதுன்னா நாங்கள் இதுவாக காட்டுறோம். நாங்கள்
அதான் இது வந்து நாங்கள் வேறு ஒரு ரீசனுக்காக ஹோட்டலில் போய் ரூம் எடுத்துட்டோம். இது வந்து ஹோட்டலு. ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டலும். இது வந்து சிவா டெம்பிள். போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானம் அங்கேயே சாப்பிட்டுட்டு கேப்பில் வந்து சிவா டெம்பிள் போயிட்டோம். இது வந்து கொரமங்கலாவில் No matter what comes my way, I will choose to be happy today. I will choose to be happy today. I will be happy now. I am happy now. And I will not let anybody steal my happiness. For my happiness is my greatest. சிவனே வந்து தியான நிலையில் தான் இருக்காரு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். செல்ஃபோன்லாம் எடுத்துக்கலாம், No matter what comes my way, I will choose to be happy today. I will choose to be happy today. I will be happy now. I am happy now. And I will not let anybody steal my happiness. For my happiness is my greatest. எல்லாருமே எடுக்க விடுறாங்க, சாமி கிட்ட போக விடுறாங்க. ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குதுன்ட்டு நாங்கள் சிவன் அங்கேயே போக விடுறாங்க. நான் போகல, கொஞ்சம் தூரத்துலேயே உட்காந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். அப்படியே ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தியானம் பண்ணிவிட்டு திருப்பி லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா இருக்குது. பார்க்க வேண்டிய இடம் இது. அட்லீஸ்ட் லைஃப்பில் ஒரு தடவையாவது போய் பார்க்கணும். அருமையான ஆக்சுவலாக இது வந்து பார்த்தா இங்கே தனியாக இருக்க மாதிரி பட் அப்படி கிடையாது. சிட்டிக்கு நடுவுலையே இருக்குது. பக்கத்துலலாம் நல்ல வசதியாக இருக்குது. அங்கேயே வந்து சில பொருளெல்லாம் சாப்பிட்றாங்க, பெரியவங்க சாப்பிட்றாங்க. வெளியில் ரோடு மேலேயே தான் இருக்குது. அங்கேருந்து உள்ளே கொஞ்சம் ஏறி இறங்கி அதனால ஏறி இறங்கி பார்க்காதவங்க ஒரு முறை வந்து போய் பார்த்துட்டு வரலாம். நல்லா இருக்கும். வரவே மனசு வர மாட்டேங்குது. இங்கே இருந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு அமைதி. சவுண்டை கட் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஈஸ்வர இது வந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். இன்னொரு இடத்துலையும் இது வந்து சிட்டிக்குள்ளவே இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு இது பண்ணுது. அது வந்து அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 years பேக் இருக்கும் இது பண்ணாங்க, கட்டி முடித்தாங்க. எல்லாம் ஒரு இது எடுத்துக்கிட்டோம், ஸ்னாப்பு, நானும் அவரும். ரொம்ப நேரம் இருந்ததுனால நாங்கள் வந்து ஃபுல்லு எங்களோட இது
செல்ஃபோன் வந்து சிவனையே தான் நோக்கி இருந்தது. Shivoham, Shivoham. What is Shivoham? Shiv Aham. I am Shiva. How can you be Shiva? When you listen to this Dhuni again நல்லா and இருக்கு. again, பார்க்காதவங்களாம் Shivoham, தரிசனம் Shivoham, பண்ணிக்கோங்க. you will find out. பார்க்க முடியும் அப்படின்றவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து நாங்கள் இன்னும் வந்து போகணும், நிறைய இடம் போயிட்டு போகலான்னு இருக்கோம். அந்த மாதிரி போகிறது பார்க்கணுன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறோம் நாங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து சொல்லுங்கள். அவங்களுக்கு தெரியாதவங்க சவுண்டை கட் பண்ணிட்டு போட வேண்டியதான். அப்படி போனோன்னா நம்பர் கொடுக்குறோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் அங்கே இருக்கிறோம் பாருங்கள், அது உங்களுக்கே தெரியும். ரொம்ப நேரம் அங்கே இருக்கிற தொட்டு தான் சிவன் வந்து ஆசீர்வதிச்சுட்டே இருக்கார். இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். What is Shivoham? Shiv Aham. அதாவது நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு தியானம் How பண்ண can you be Shiva? அங்கேயே போய் தியானம் When you பண்ண listen to ஒரு this Dhuni again and again, Shivoham, ஃபீல் வரும். Shivoham, you will find out. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து செல்ஃபோனில் திருப்பவே இல்லை, அப்படியே சிவனையே தான் காமிச்சிருக்கோம். ஏதோ வானத்தையே தொடர மாதிரி இருக்காங்க. நம்ம கீழே உட்காந்து ப்ரே பண்ணோம்னா வானத்தை தொடர அளவுக்கு உயரம், நல்ல உயரம். சவுண்டை கட் பண்ணிட்டு போட வேண்டியதான். ஹோட்டலுக்கு வந்துட்டோம். வந்துட்டு 2 இட்லி சாப்பிட்டு படுத்தாச்சு. பெங்களூரில் இருக்கோம். நைட் டின்னர் வந்து எங்களுக்கு இட்லி, அப்புறம் ஆனால் அந்த ஊரில் வந்து கொஞ்சம் இந்த ஊரில் இனிப்பாக இருக்கும் என்னென்னா சாம்பார், சட்னி நல்லா சாம்பார் இருக்கும். வந்து எல்லாம் நல்லா இருக்கும். பட்டு அந்த தித்திப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுக்கு சாம்பார் அவ்வளோ பிடிக்காது எனக்கு. பட்டு வந்து சட்னி நல்லாயிருக்கும். பின்னாடி டிராஃபிக் பயங்கரமாக இருந்ததுனால போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம டயர்ட் ஆகிடும். அதுதான் நாங்கள் பயங்கர டிராஃபிக். லைக் பண்ணுங்கள், மார்னிங்கும் சரி நைட்டும் சரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து மறுநாள் காலையில் இங்கேருந்து கிளம்பணும் வீட்டிலேருந்து. மறுநாள் காலையில் கிளம்புனாங்க, லஞ்சுக்கு அப்புறம். ஏன்னா லஞ்சு நம்ம தேடிட்டு போய் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக லஞ்சுக்கு அப்புறம் கிளம்பணும். கிளம்பி போய் அம்மன் கோயில், பெரியபாளையத்து அம்மன் கோவில்னு சொல்லிட்டு காக்ஸ்டவுனில் இருக்குது. அந்த கோவிலுக்கு அப்போவுமே போகிறதுண்டு. இந்த வாட்டி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, அருமையாக இருந்தது கோவில். ஆனால் நாங்கள் போகிற சமயத்தில் திறக்கலை. நான் 5:30 மணிக்கு தான் திறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 4:30 மணிக்கெலாம் போயிட்டோம். அதனால் வெயிட் பண்ணி பார்த்து
Satu karawa satu மோலார் பட்டு